சமூகத்தில் ஒரு மூமினை பற்றி ஒரு செய்தி வந்தால், ஒருவன் கொண்டு வந்தால், அதை ஃபர்ஸ்டுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உறுதிப்படுத்துங்கள். உறுதிப்படுத்தாமல் நீங்கள் பரப்பினால் அன் துசீபு கௌமம் பிஜஹாலா, அறியாமையினால் ஒரு சமூகத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணுவீர்கள். பிறகு உங்களுக்கு அது தெரிய வரும், இது தப்பு, அவர் அப்படி பண்ணவில்லை, அப்படி நடக்கவில்லை என்று தெரிய வரும்போது ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்ததை நினைத்து பிறகு வருத்தப்படுவீர்கள், ஆனால் பிரயோசனம் இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா செய்திகள் வந்தால் அந்த செய்திகளை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் ஷேர் பண்ணுறோமா இல்லையா? அது மார்க்க விஷயமா இருந்தாலும் ஷேரிங் தான். நிறைய சகோதரிகள் கேட்டு மெசேஜ் அனுப்புவார். ஒருவர் பேசியிருக்கிறார், இரவில் தலை சீவுவது கூடாது. ஒரு ஆலிம்சா பேசுகிறார், நைட்டில் தலை சீவுவது கூடாது, வீட்டுக்கு பரக்கத் வராது. உடனே எல்லாருக்கும் பரப்புறாங்க, லட்சக்கணக்கில் வேகமாக பரவுகிறது. முதல்ல வந்தவன் நம்ம இன்னும் பார்க்கணும், பார்த்து விட்டு இது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதை பூரா ஷேர் பண்ணணும். அது எதுவாக ஒரு ஃபத்வாவாக இருக்கலாம், ஒரு நன்மையான விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல். நம்ம படைக்கப்பட்ட நோக்கங்களில் அதுவும் ஒன்று. ஆனால் நாம் என்ன பண்றோம் என்று கேட்டால், ஒன்றையுமே உறுதிப்படுத்துவதில்லை. அது மார்க்கம் சம்பந்தமானதாக இருந்தாலும் மானம் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, உடனே ஷேரிங் ஷேரிங் ஷேரிங். எதுக்கு ஷேர் பண்றேன்னு தெரியாம ஷேரிங். இது என்ன நடக்கிறது, நம்மை உள்ளத்தை கரைபடிய வைக்கிறது, நம்முடைய உள்ளத்தை பாழாக்குகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் உடனே பரப்புகிறவன் பொய்யனாவான் என்று சொன்னார்கள். இது ஹதீஸ். இது கேள்விப்படக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்த வேண்டும், அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டும். அதை மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் ஷேர் பண்ணக்கூடாது. அப்ப இந்த வேலை நடக்கிறது. மார்க்கம் சம்பந்தமாக இருந்தாலும் மானம் சம்பந்தமாக உறுதிப்படுத்தாமல் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பரப்புவது, அவதூறுகள் சொல்வது சிம்பிளா நடந்து கொண்டிருக்கிறது. அவதூறு என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அவனுடைய சகோதரனிடம் இருப்பதை அவன், நீங்க வெளியில் அவனுக்கு தெரியாமல் பேசுவதை அவன் வெறுப்பானாக இருந்தால் அப்படி நீங்கள் பேசுவது புறமாகும் என்று சொன்னார்கள். உங்களுடைய சகோதரனிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் சொன்னால் ஃபக்கத் பஹத்தஹு, அவன் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டி அவதூறு சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார்கள். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கை எடுத்து பாருங்க. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லுகிறவரை எத்தனை தடவை போனை பார்க்கிறோம், போனில் எத்தனை ஜாஹிலியத்தை பார்க்கிறோம்.